இது நார்மலா பார்க்கக்கூடிய இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக் சைக்கிள். நம்ம எலக்ட்ரிக் ரப்பர், எலக்ட்ரிக் பொம்மைகள், எலக்ட்ரிக் வண்டின்னு பல விதத்தை ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா இந்த சைக்கிள் ஜூம் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு. ஹீரோவினுடைய புதிய சைக்கிள், இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரோ. என்னப்பா பேருது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் பாடியா இருக்கு. கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. சேம் டைம் பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பெடல் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மலிவா இருக்கிற மாதிரி இருக்கு. நீளம் இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல ஓட்டுனது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷாக்கர் இருக்கு. டயர் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்க மாதிரி தெரியுது. ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இதுல வந்து முழுமையா பிளாக் கோட்டடா கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். டிஸ்க் பிரேக் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுலயே இருக்கு, பேக் சைடுலயே இருக்கு. டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க, ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா மட் கார்ட் கொடுக்கல. சீட் ஏன்பா கொடுத்திருக்காங்க? சீட் எங்கப்பா கொடுக்கவே இல்ல. இதுக்கு பிரேக்கும் தேவையில்லைப்பா, ஹேண்டலும் தேவையில்லை, அப்புறம் மட் கார்டும் தேவையில்லை. அப்புறம் சைக்கிள் பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி அப்படியே வந்து இங்க அடிக்கும். இங்க இருக்கணும்ப்பா. இந்த பில்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இது கொஞ்சம் ஏரோ டைனமிக்ஸ் எல்லாம் பில்ட் மாதிரி இருக்குது. ஆனா வந்து எசென்ஷியலா பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்து உங்களுக்கு கெஸ்ஸே பண்ணிருக்க முடியாது. இது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள்ங்க. இந்த சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஓட்டுறது கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருக்கு. தாஜ்மஹால்ல உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. பிரேக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அலுமினியம் ஃபினிஷோட சேர்த்து வருது. அதோட பாத்தீங்கன்னா இங்க நோட்டீஸ் பண்ணலாம், இந்த பிரேக் வயரோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கோட வயரும் இங்க எல்லாம் இப்படியே வருதுங்க. அப்புறம் நீங்க இங்க பார்க்கலாம், இந்த வயர் இப்படியே இங்க வந்து இந்த மோட்டரோட அப்படியே சேருதுங்க. இங்க நார்மலா பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள்னே தெரியாது. ஆனா இதனுடைய ஆக்சுவலான பேட்டரி பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் அப்படியே இங்க வச்சிருக்காங்க. 6.3 ஆம்பியரோட பேட்டரி இருக்கு. இதனுடைய சார்ஜிங் போர்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே சைடுல கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஃபிளாப் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக், அதனால இப்படியே வந்துருது. ஆக்சுவலா இதனோட சார்ஜர் வந்து ரொம்ப சின்னதா காம்பாக்டா இருக்கு. சார்ஜிங் மெக்கானிசம் ஆக்சுவலா மெக்கானிக்கா இருக்கு. பாம்பு பிடிக்க போற மாதிரியே இருக்குங்க. இது தனியா நாங்க 3 நாள் வாங்கணும். இது பின்னாடி இருக்கக்கூடிய லைட், அதாவது நீங்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த லைட் எல்லாம் எரியும். இதுல இது ஆக்சுவலி ஃப்ரண்ட் லைட். ரொம்ப சிறப்பா இருக்குப்பா. பேட்டரி எல்லாம் சரியா இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் ஒரு முழுமையான கண்ட்ரோல். இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நான் அழுத்தி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த பேட்டரி இங்க இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல மோடு, லோ, மீடியம்லாம் இருக்கு. இது ஒரு பட்டன் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இதை நான் விட்டுட்டா ஆஃப் ஆயிடும், அழுத்தினா அது வந்து ஆன் ஆயிடும். இது ஒரு ரொட்டேட்டிங் மெக்கானிசம். ஆக்சுவலி அக்ஸலரேட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் அக்ஸலரேட் பண்ணா போது அது முன்னாடி அப்படியே வண்டி போய்கிட்டு இருக்கும். நீங்க இதை பார்க்கலாம். இதை நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைக்கிள் அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொட்டேட் ஆனிச்சுன்னா இது ஒரு டயர் 2. பாருங்க இது வேகமா எவ்வளவு சுத்துதுன்னு. இப்ப உண்மையான சந்தோஷம். இப்ப நான் தூங்கணும், காலையில எழுந்திருக்கணும், அப்புறம் நல்லாவே சாப்பிடணும், இப்படியே நான் வாழணும். நண்பர்களே, மோட்டோ விளாக்கான காலம் முடிஞ்சு போச்சு. சைக்கிள் விளாக். இப்ப இ ரிக்ஷாவோட நான் ரேஸ் வைக்க போறேன். இங்க ஒரு நீளமான ஒரு கம்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யோகா பண்ண வேண்டியிருப்பா இல்லனா. இப்ப போலாம்பா ஃபுல் செட்டிங்ல. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அதாவது வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்போது சாலையில இது தானாகவே ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது. எவ்வளவுதான் எலக்ட்ரிக் வண்டிகள் இருந்தாலும், பெட்ரோலுக்கான வண்டிகள் இருந்தாலும், டீசலுக்கான வண்டிகள் இருந்தாலும், அதுக்கு பிறகு ஹைபிரிட் வண்டிகள் இருந்தாலும் எல்லாத்துலயுமே டயர் அப்படி சுத்தும் போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஆனா இதுல அப்படி எதுவுமே இங்க இல்ல. ஏன்னா நிறைய பேட்டரி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா பெடல் அழுத்தும் போது, அது மட்டும் இல்லாம சக்கர சுத்தும் போது எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த பேட்டரியை நம்ம இதுல சார்ஜ் பண்ணலாம். இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டருக்கா இருக்கு. 40ல இருந்து 50 வரைக்கும் இதை எளிதா இதை கொண்டு போகலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா இதெல்லாம் ஆகும்பா. உண்மையான டெஸ்டிங்க்கு நாங்க தயாராயிட்டோம். வெவ்வேறு விதமான சவால்களுக்கு சைக்கிளை நாங்க கொண்டு போறோம். முதல்ல நம்ம செக் பண்ணலாம். முதல் சேலஞ்ச் ஸ்லோ சைக்கிளிங். 1 மணி நேரம் வரைக்கும் இப்படியே ஸ்டாட்டிக்கா இருப்பேன். 1 hour later. நான் சொன்னேன்ல இந்த மார்ச்சுக்குள்ள இது வந்து 1 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு. அண்ணே ஃபுல் ஸ்பீட்ல போலாம். இங்க பிரேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் நல்லா இருக்குப்பா. இன்னும் முன்னாடி போலாம். ஆனாலும் நல்லா தான் இருக்குது இது. ஆனா உள்ள எவ்வளவு ஓட்டினாலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியில போலாம். அப்புறம் தான் நம்ம அந்த ஜூம் ஓட்டலாம். ஒரு முறை நான் ஓட்டி பாக்குறேன். ரைட்ல நான் பயன்படுத்துவேன். இந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே தயாராயிட்டேன். நான் சைக்கிளை நான் தயார் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளுடைய ஷூட்டிங்கான மெக்கானிசம். இங்க இருக்காங்க. சும்மாலாம் இல்லைங்க. அதாவது பெடல் போடாம நான் வண்டியை ஓட்டினா 25 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப எளிதா இந்த வண்டி போயிடுது. நீங்க பாத்திருப்பீங்க. ஆக்சுவல் ஸ்பீடு பிரேக்கர்லயும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஷாக்கர் ஃப்ரண்ட் சைடு இருக்குது. இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் வரும்போது நான் கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியும். அதாவது ஷாக் வேவ்ஸ் வந்து எலும்புகள் வரைக்கும் போக கொடுங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க போயிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட குறையவே இல்ல. ஹீரோ சைக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 35 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆனா நான் உண்மையா சொல்றதா இருந்தா 35 கிலோமீட்டர் வரைக்கும் ஆக்சிலேட்டரே இல்லாம இதனால போக முடியாது. 25 வரைக்கும் இது போகுது. ஆனா நான் பெடலையும் ஆக்சிலேட்டரையும் சேர்த்து அழுத்தினா பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 வரைக்கும் ரொம்ப எளிதா போயிடுது. நல்ல காத்து நம்மளுக்கு உதவியா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ஆனா வெயிட் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். 2 விரலால தூக்க முடியுதான்னு பாக்குறேன். தூக்க முடியலப்பா. இதை தூக்க முடியல. ஒரு கையில இதை தூக்கிடலாம். இதை
தூக்கும்போது பாத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு சைக்கிள் மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது கொடுக்குது. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் தான். ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மலைகள் எல்லாம் போகும்போது ரொம்ப எளிதா போகணும் அப்படின்னு. ஆனா இதுக்கு அது மாதிரி போறதுக்கான திறன் அவ்வளவா இல்ல. பார்க்கிங்ல நான் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணேன், அதுலயும் கூட சில சிக்கல் இருந்துச்சு. இப்போ நம்ம பண்ணலாம் ஹேண்ட்லிங் டெஸ்ட். இப்போ நம்ம எல்லாமே தயார் பண்ணிருக்கோம். ஓ ஏ சவால் அதிகரிங்க. சவால் இப்ப கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. எந்த கடினமும் கிடையாதுங்க. இதுக்கு ஒரு டெக்னிக் ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க கடந்ததுல. நண்பர்களே, இந்த சைக்கிள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இது வந்து அன்பை வந்து ப்ரோமோட் பண்றதே கிடையாது. என்னுடைய மாஷுகோவை ராடுலையா, சாரி மாஷுகோ அவர்களே. எனக்கு ஃபண்டமெண்டலி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. இதை யார் வேணாலும் ஆன் பண்ணிடலாம். அதாவது இப்ப ஸ்கூட்டி நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி சைக்கிள் நிப்பாட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, யார் வேணாலும் வரலாம், இதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா விளையாண்டுகிட்டே இருக்கலாம். பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள்ல ஒரு பூட்டு இருக்கும். அதை பூட்டை இப்படி திறந்து அதுக்கப்புறம் தான் இதை ஆனே பண்ண முடியும். இதை யார் வேணாலும் திறக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை வரவங்க போறவங்களா அழுத்தலாம். அதே மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்குது. பொதுவா 7, 8,000, 10,000 நல்ல சைக்கிளே கிடைக்குது. கியர் சைக்கிளுமே கிடைக்குது. ஆனா இதுல கியருமே இல்லங்க. ஆனா மலைகள்லாம் போறதுல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்கூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலா நீங்க வந்து பெட்ரோல் போட்டே ஆகணும். இதுல பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்கு. அதாவது உங்களுடைய போனுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதோட 1-2 ரூபாய் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு 25 ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப எளிதா இந்த சைக்கிளால போக முடியும். ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கொஞ்சம் ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ரீசார்ஜிங் எல்லாம் வச்சிருந்தா இன்னும் கூட சிறப்பாவே டெஃபினெட்லி சிறப்பா இருந்திருக்கும். இது ஒட்டுமொத்தமா நல்ல சைக்கிள் தான். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா, சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே சிறப்பா நல்லாவே இருந்திருக்கும். இது இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய்.